பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 32. கல்யாணம் ஊரில் வேண்டாம் என்று கோபியும் ரிதன்யாவும் ஒரே நேரத்தில் கோரஸாக கூறியதும் முருகேசனும் அஸ்வினும் குழப்பமாக அவர்களை பார்த்தனர். கோபியும் ரிதன்யாவும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் அம்மா ஊரில் வேண்டாம் என்றான் அஸ்வின். திரும்பவும் அந்த ஊருக்கு போக எனக்கு பிடிக்கலடா. அங்கே இருந்து வந்தது வந்ததாவே இருக்கட்டும் என்றான் இறுகிய முகத்தோடு. அதில் வருத்தம் கொண்டார் முருகேசன். ரிதி, நீ சொல்லு, நீ ஏன் வேண்டாம்னு சொல்ற? அவளுடைய முகத்திலும் வேதனை தென்பட்டது. வேண்டாம் அச்சு, அம்மாவை பற்றி, அம்மா செஞ்சதை பற்றி அங்கே எல்லாருக்கும் தெரியும். ஊரோட பெரிய மனுஷரை ஊர் விட்டு போகிற அளவுக்கு செஞ்சவங்களோட மகளா அங்கே போய் நிற்க எனக்கு தயக்கமாக இருக்குடா என்றவள் முருகேசனை நோக்கினாள். ப்ளீஸ் மாமா, என்ன தப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் என்றாள். அவரும் வேறு வழியின்றி சரி என்பதை போல் தலையசைத்தார். அப்போ கல்யாணம் எங்க பண்றது என்று கேட்டார். இங்கேயே சிம்பிளா எங்கேயாச்சும் பண்ணிக்கலாம் மாமா. ஊர்ல எல்லார்கிட்டையும் எங்க கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்க, அத்தை, அச்சு, இங்க இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும். அப்புறம் சங்கி மங்கி ஃபேமிலியை கூப்பிட்டுக்கலாம். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அஸ்வின் சொல்லாதே என்பதை போல் ஜாடை காட்ட சொல்லிய பின்பே அவனை பார்த்தாள். புரியாமல் என்ன என்பதை போல் பார்க்க அவன் திருவென விழித்தபடி முருகேசனை பார்த்தான். அவரோ அவனை பயங்கரமாக முறைத்து கொண்டிருந்தார். உறக்க சிரித்தான் கோபி. என்ன ஆச்சு மாமா என்று கேட்டாள் புரியாமல். அச்சு, உனக்கும் அந்த பட்ட பேரை சொல்லி கொடுத்துட்டானா? அதுதான் சித்தப்பா அவனை மறைச்சிக்கிட்டு இருக்காரு என்றான். அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட முருகேசனை பார்த்தாள். அவர் அஸ்வினின் காதை திருகி கொண்டே வாளு வாளு என்றார். சொன்ன பின்பு அவர் இதழில் புன்னகை அரும்பியது. ஐயையோ என்றவாறே வெளியே எட்டி பார்த்தான் அஸ்வின். என்னடா, என்ன ஆச்சு என்றான் கோபி. இல்லை மாமா, உங்கள் சித்தப்பா என்ன பாசமாக எல்லாம் பார்க்குறாரு. முன்ன எல்லாம் என்னை பார்த்தாலே கடுப்பாவாரு. அதுதான் மழை வருதான்னு பார்த்தேன் என்று சொல்லி ஓரக்கண்ணால் அவரை பார்த்தான். அவர் அவன் முதுகில் 2 அடியை வைத்துவிட்டு கூறினார். ஆமாண்டா, முதல்ல எல்லாம் உன்னை எனக்கு பிடிக்காது தான். உன்னால தான் என் பையனோட கல்யாணம் தள்ளி போகுதுன்னு உன் மேலே கோபம் வரும். ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெரிய விஷயமா பண்ணிட்டியே என்று சொல்லி அவன் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார். நெஞ்சில் கை வைத்து திகைப்பதை போல் பாவம் காட்டி கேட்டான் அஸ்வின். மாமா, நடக்கிறது நிஜம்தானா? என்னால் நம்பவே முடியலையே என்றான். உறக்க சிரித்தார் முருகேசன். என் மகன் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனுக்கு பெரிய சந்தோஷமா திருப்பி கொடுத்துட்டியே. உன்னால தானே எங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கா என்றார் சந்தோஷமாக. என்னது, உங்கள் வீட்டு பொண்ணா? அப்போ என் வீடு என்றான் பாவமாக முகத்தை வைத்து. அவனை தோளோடு அணைத்து, டேய் டேய் டேய், நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும்டா, போது நடித்ததெல்லாம் என்றவர் அவன் வாயில் பட்டென்று ஒன்று வைத்து, இந்த வாயை திறந்த எப்பவாச்சும் உண்மை வந்திருக்கா? விரலை கொண்டு அவன் முகத்தை சுற்றி காட்டி, இந்த முகத்தில் எப்பவாச்சும் உண்மையான ரியாக்ஷன் கொடுத்துருக்கியா என்று கேட்க அஸ்வின் சிரித்து கொண்டே அவரை அணைத்து கொண்டான். அவனை விலக்கி அவன் கன்னம் தட்டி கூறினார். எத்தனையோ நாள் உன்கிட்ட கோபமாக பேசியிருக்கேன், உன்கிட்ட வெறுப்பை காட்டியிருக்கேன். ஆனால் நீ எப்பவும் என்கிட்ட பாசமாக தான் இருந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரிதி என்கிட்ட ஃபோனில் பேசிட்டு கோச்சிட்டு போனப்போ நீ என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசுகிற அளவுக்கு மாமா ஒன்றும் கேவலமானவர் கிடையாது அப்படின்னு சொன்னியே. அப்போது தெரிஞ்சது உன் மனசில் நீ என்ன எந்த இடத்துல வச்சுருக்கன்னு. அப்புறம் இப்போ ரிதி யாருன்னு தெரிஞ்சப்போ என் மகன் கூட என்கிட்ட கோபப்பட்டான். நீ தான் என்கிட்ட ஏன் அப்படி பண்ணீங்க, காரணம் இல்லாமல் அப்படி பண்ணி இருக்க மாட்டீங்க, என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு என்னை மதித்து கேட்ட. அவர் கண்கள் கலங்கி அதிலிருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. அவசரமாக அதனை துடைத்து விட்டவன், இதெல்லாம் ஒரு விஷயமா மாமா? நான் 3வது மனுஷன், அதனால் தள்ளி நின்று எதையும் யோசிக்க முடியும். ஆனால் மாமா அப்படி இல்லை பாதிக்கப்பட்டவர். சட்டுன்னு அவரால் எல்லாத்தையும் யோசிக்க முடியுமா? ரிதன்யா கோபியை பார்க்க அவனோ புன்னகையோடு அஸ்வினை பார்த்து கொண்டு இருந்தான். சரி சரி, இந்த விஷயத்தை விடுங்க, நாம நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்றவள், மாமா மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் என்றாள். சரிம்மா என்றார் அவர். அப்புறம் தங்கராஜ் அங்கிள் கிட்ட கல்யாணத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் என்பதை போல் மூவரும் பார்த்தனர். அவரோட மோட்டிவ் என்னன்னு தெரியல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணாருன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுறது? ரிதி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த ஆளே ஒரு டம்மி பீஸு என்று கோபி சொல்லி கொண்டிருக்கும் போதே, டேய் என்று அவனை அதட்டினார் முருகேசன்.
நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருடா. அவன் சொன்ன பொய் எல்லாத்தையும் உண்மையா பண்ணியிருக்கலாம் இல்ல, ஏன் பண்ணல என்று கேட்டார் கோபமாக. புரியல சித்தப்பா என்றான் கோபி. இவ பேர்ல அவ்வளவு பணம் இருந்தும் எதுக்கு அவன் சொன்ன மாதிரி ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கல? ஏன் இவ வசதிக்கு வெளிநாட்டுல கூட சேர்த்து படிக்க வச்சிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஒருவேளை பணத்தை எல்லாம் ஏமாத்துறானா அப்படின்னு நினைச்சா அதுவும் இல்லை. இவ பேர்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவ கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் ஆசிரமத்துல ஏன் கொண்டு போய் விட்டான்? அவர் கேட்டு நிறுத்த, ஏன்னா அவ அங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அவளோட மாமா குடும்பத்து மேல அவளுக்கு கோபம் வரணும், கோபம் வெறுப்பா மாறணும் என்றான் அஸ்வின். கரெக்டா சொன்னடா என்ற முருகேசன். கடைசி வரைக்கும் இவ நம்ம கூட சேரவே கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அதுக்கு தான் இப்போ கூட இவ வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்றான். ஏன் சித்தப்பா அவன் இப்படி பண்ணணும் என்றான் கோபி புரியாமல். அதுதாண்டா எங்களுக்கும் தெரியல, நாங்களும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றார் முருகேசன். யோசனையில் ஆழ்ந்திருந்த ரிதன்யா முருகேசனிடம் கூறினாள், மாமா அப்போ ஒன்று பண்ணலாம், கல்யாணம் முடிஞ்சு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஹலோ சிஸ்டா, வாட் இஸ் திஸ்? ஐ எம் யுவர் ப்ரோடா என்று கையை விரித்து குறும்பு புன்னகையோடு கூறினான் அஸ்வின். திரும்பி இடப்பக்கமாக சத்தமில்லாமல் தூ என்று துப்பியவள் மீண்டும் முருகேசனிடம் கூறினாள், மாமா அவர் சொன்ன பொய் எல்லாத்தையும் உண்மையாக்குவோம் என்றவள் தன் திட்டத்தை விளக்கினாள். நெற்றியை நீவி யோசித்தான் அஸ்வின். இதனால என்ன பண்ண முடியும் என்று கேட்டான். நால்வரும் அதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்துக்கொண்டனர். அதன் பிறகு திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் முருகேசன். அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமண தேதி குறிக்கப்பட்டு கோணியம்மன் கோயிலில் திருமணம் நடப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. வைதேகி ரிதன்யாவை ஆற தழுவி கண்ணீர் உகுத்தார். என் தங்கம், எங்களை மன்னிச்சிடுடா என்று அழுதவரின் கண்ணீரை துடைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து கொஞ்சினாள் ரிதன்யா. போனா போகுது விடுங்க அத்தை, இப்போ எனக்கு 25 வயசு தானே ஆகுது. 18 வருஷம்தான் யாரும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இனி கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருமே என் கூட இருந்து என்னை பார்த்துக்கணும், சரியா என்று செல்லமாக கட்டளையிட்டாள். அதுக்கு என்ன ராஜாத்தி, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறோம். ஆனா நீ தான் ஊர் பக்கமே வரமாட்டேன்னு சொல்றியாமே, நாங்க எங்க பழப்ப விட்டுட்டு இங்க வர முடியுமா என்றார் வருத்தத்தோடு. அவரை அணைத்து கொண்டு தோளில் சாய்ந்து கூறினாள் ரிதன்யா. வரேன் அத்தை, வராமலே இருந்துட மாட்டேன். கொஞ்ச நாள் போகட்டும், மனசு ஒரு மாதிரி இருக்கு. இப்போதைக்கு மாமா கூட மட்டும் இருக்கேன். அப்புறமா உங்களுக்கு பேரனோ பேத்தியோ வந்ததுக்கப்புறம் 3 பேரா ஊருக்கு வரும் என்று சொல்லி சிரித்தாள். ஐயோ, உன் வாயில சர்க்கரையை போட, நீ சொன்னது தப்பாம நடக்கணும் தாயி என்றார் மகிழ்ச்சியாக. எல்லோரும் மனம் நிறைந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்த ரிதி கோபி திருமணம் இனிதே நிகழ்ந்து முடிந்தது. திருமணத்திற்கான பரிசாக ஒரு கவரை இருவரிடமும் நீட்டினான் அஸ்வின். என்னடா இது என்றவாறே அதனை பிரித்து பார்த்தாள் ரிதன்யா. 1 வாரம் குழு மணாலி செல்வதற்கான அனிமூன் பேக்கேஜ் ட்ரிப்பின் 2 டிக்கெட்டுகள் அதில் இருந்தன. ஏதோ என்னால் முடிஞ்சது, என் சம்பளத்துக்கு ஏற்ற அளவு சின்னதாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றவனின் முதுகில் வேகமாக ஒரு அடி வைத்தான் கபிலன். எது, நீ கம்மியாக சம்பாதிக்கிறியா? உன்னோட சம்பளத்தை வச்சு அவங்கள மொரீஷியஸ், அமெரிக்கா, பாரிஸ்னு அனுப்பியிருக்கலாம். அதை விட்டுட்டு உள்நாட்டு டூரை போட்டு கொடுத்துட்டு எதுக்குடா இப்படி உருட்டு லாரி என்று கோபமாக முறைத்து கொண்டே கேட்டான். சிரித்தான் அஸ்வின். மாமா கிட்ட பாஸ்போர்ட் இல்லடா, அதெல்லாம் எடுக்க நேரமாகும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு, அதனால தான். இதெல்லாம் முடிஞ்சதும் எங்களுக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வேணும்னா செகண்ட் ஹனிமூன் டிக்கெட் வெளிநாட்டில் போட்டு கொடுக்குறேன் என்று சொல்லி சிரித்தான் அஸ்வின். அவனை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான் கோபி. முருகேசனும் வைதேகியும் யார் சொல்வதையும் கேட்காமல் திருமணத்திற்கான தேதி குறித்த போதே சாந்தி முகூர்த்தத்திற்கு நாளும் தேதியும் குறித்து விட்டிருந்தனர். திருமணத்திற்கு அடுத்த நாளே அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டனர். எல்லாம் முடிந்து சந்தோஷமாக தேனிலவையும் முடித்து கொண்டு வந்தனர் ரிதன்யாவும் கோபியும். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. தங்கராஜை அழைத்தாள் ரிதன்யா. அங்கிள், என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவனை கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊருக்கு வரேன் என்று விவரம் தெரிவித்து விட்டு அங்கே அஸ்வினோடு சென்று நின்றாள் ரிதன்யா. அவள் அங்கே சென்ற சில மணி நேரங்களிலேயே முருகேசன் கோபியோடு அங்கே வந்து நின்றார். ஏற்கனவே ரிதி திருமணம் செய்து கொண்டு கணவனோடு வந்து நின்றதிலேயே அதிர்ச்சி அடைந்திருந்த தங்கராஜ் செந்தில்நாதனின் மகன் என்று முருகேசன் கோபியை அழைத்து கொண்டு வந்து நின்றதில் இன்னும் திகைத்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.